இந்த 28ஆம் தேதி நீங்க பிஎஸ்என்ல போயிட்டு பின் நம்பர் வாங்கி உங்களோட யூபியூ அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றது பெரிய விஷயம் இல்லைங்க. உங்களுக்கு காசு கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்ல. நீங்க பட்டம் வாங்குறது பெரிய விஷயம் இல்ல. உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்க என்ன செய்யறீங்கன்னு? பிடிச்சிருக்கு. ஓகே, எனக்கு கிடைச்சா போதும். ஏன்னா இவ்வளவு தூரம் வந்தாச்சு. எங்க அம்மா சொல்லிட்டாங்கங்க, நான் இந்த கோர்ஸ் தான் எடுக்கணும். எங்க அப்பா சொல்லிட்டாருங்க, நான் இதை தான் படிக்கணும்னு. அவங்க ட்ரீமை நான் நிறைவேற்றணும். அவங்க ட்ரீமை நிறைவேற்றுறதுல எங்க பிரச்சனை இல்ல. உங்க ட்ரீமும் அவங்க ட்ரீமும் சேமா இருக்கா? அவங்க ட்ரீமை நோக்கி நீங்க போனீங்கன்னா உங்களால இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த ஃபீல்ட்ல சர்வைவ் பண்ண முடியுமா? இந்த ஃபீல்ட்ல என்னென்ன வேலை இருக்கு? இதுல நம்மளுக்கு எவ்வளவு தூரம் நம்மளால பதவி ரீதியா எவ்வளவு தூரம் நம்மளால முன்னேற முடியும்? அப்படி அந்த முன்னேற்றம் இல்லைன்னா நம்மளுக்கு எவ்வளவு பேசிக் சம்பளம் கிடைக்கும்? இதெல்லாம் கேட்டு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்க. இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும்னு ஒருத்தவங்களை பேஸ் பண்ணி நீங்க போனீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு மேனேஜர் ஏசுறான், இவன் ஏசுறான், அவன் ஏசுறான், ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட் இப்படி இருக்கு, எனக்கு பிடிக்கல, எனக்கு இது நான் ஏன் இதை படிச்சேன் இப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் உங்களுக்கு வருதுல்ல, அப்போ உங்க கூட யாருமே நிக்க போறது இல்லை. யூபியூ பின் வாங்கி கொஞ்ச நேரம் உட்காந்து ரீசர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு உண்மையில என்ன பிடிச்சிருக்கு மைண்ட் ஹண்ட் தான் பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்க இவ்வளவு தூரம் வந்தாச்சு, நான் கவர்மெண்ட் தான் போகணும், நான் யூனிவர்சிட்டி படிச்சு தான் ஆகணும், எனக்கு என்ன காசு கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மைண்ட் ஹண்ட் தான் பண்ணாதீங்க. ஏன்னா இதுக்கு அப்புறம் இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நீங்க தான் அதை நினைச்சு கவலைப்படுவீங்க.